ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லா வீவர்ஸ்க்கும் வணக்கம். என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி கிர்னி பழத்தில் ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கிர்னி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏலக்காய் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சர்க்கரை சேர்க்கறது வேணான்ட்டு வெல்லத்தில் செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நான் 2 பேருக்கு செய்கிறேன். ஒரு பழம் போட்டால் போதும். ஒரு 10 கியூப் போடுங்க போதும் 2 பேருக்கு. வெல்லம் இந்த மாதிரி ஒரு 3 போடுங்க. வேணும்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம், ஆனால் இது 3 கரெக்டாக இருக்கும். இந்த பழம் கட் பண்ணிக்கிறேன். இங்கே முலாம்பழம்னு சொல்லுவாங்க, இது நம்ம பக்கம் கிர்னி பழம்னுவோம். பாருங்கள், இந்த கரண்டி வெல்லம் எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் ஈஸியாக வரும். அதுலேயே அப்படியே கட் பண்ண மாதிரி பண்ணி இப்படி போட்டுவோம். இதுக்கு ஒரு டம்ளர் பால், ஒரு கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ஒரு 2 அடி அடிச்சுட்டு அப்புறமேலுக்கா பால் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாஸ் பால். மறுபடி இன்னும் 2 வாட்டி அடிச்சிட்டோம். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட் வந்திருக்குது. பழம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருக்கும், அது நல்லது. நம்ம குடிக்கிறப்ப அது வாயில் கடிச்சிச்சுன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த வெல்லம் டெக்கரேஷனுக்கு போடும். இந்த பழம் நான் காமிச்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டோட இது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.